எங்கள் பெரிய நாத்தனார் சென்னையில் கல்யாணம் பண்ணாங்கல்லங்க, அவங்க மறுவீடு வந்திருந்தாங்க, அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில், அதாவது அவங்க சின்ன அண்ணன் வீட்டில் வந்து ஒரு பீரோவுன்னு அவங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து அந்த பீரோவும் பார்த்தாங்க, என்னுடைய பீரோவையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, எனக்கு சின்ன அண்ணனுக்கு வாங்கி கொடுத்தாங்களே பீரோ, அதே மாதிரியே தான் எனக்கும் வேணும், நல்லா இருக்கு அந்த பீரோ, இந்த பீரோ வேணாம் அப்படின்னு எங்கள் பெரிய நாத்தனார் சொன்னாங்களா. உடனே அதை வந்து இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்கல்லங்க, எங்கள் கொழுந்தனாரை கல்யாணம் பண்ணிட்டு அந்த அம்மா கிட்ட நின்றுட்டே இருந்துச்சு. ஐயோ இது வேணான்றாலே, அப்போ புதுசாக வாங்கி கொடுத்தா அந்த பீரோ வீட்டிலலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிடுச்சு. பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிச்சு, எங்கள் நாத்தனார் சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி உண்மையை சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா வீட்டில் சாப்பிட போயிருந்தாங்க மாப்பிள்ளையும் பொண்ணும். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, நல்ல வேலை நான் மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தேன், இந்த பொண்ணு ஓடினதுக்கு என் தலை உருண்டிருக்கும். நீ என்ன பண்ற